சிறிய கிராமம். ஆனால் நகரத்தை போன்று அனைத்து வசதிகளும் இருக்கும் சிறிய ஊர் அது. அனைத்து வசதியும் இருந்து என்ன புண்ணியம்? வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற கருத்துக்கேற்ப வயதுக்கு வந்த பெண்களை வீட்டிற்குள்ளேயே வைத்து அழகு பார்க்கும் ஊராக இருந்தது அந்த ஊர். ஒரு சில ஆட்கள்தான் பெண்கள் இப்படியே இருந்துவிடக்கூடாது என்று எண்ணி பிள்ளைகளை பள்ளிக்கும் கல்லூரிக்கும் அனுப்பி வைத்தனர். ஆளே இல்லாத கடையில் டீ ஆத்துவது போல அவ்வளவு பெரிய அரசு கல்லூரி அந்த ஊரில் இருந்தது. நீ படித்தால் படி, படிக்காவிட்டால் போ, எனக்கு அரசு ஊதியம் இருந்தால் போதும் என்று பேருக்கு 20 ஆசிரியர்களும் பொழுது போனால் போதும் என்று சில மாணவர்களும் கல்லூரிக்கு வருவர். அப்படி பொழுதுபோக்க வந்தவன்தான் இக்கதையின் நாயகன். பெயர் ராகுல். பார்த்தவுடன் சொக்கி போகும் அளவுக்கு அப்படி ஒரு அழகு. இளங்கலை பட்டம் முடித்து முதுகலை பட்டம் 1ஆம் ஆண்டு அதே கல்லூரியில் சேர்ந்துள்ளான். அப்பா அம்மா இருவரும் விபத்தில் இறந்து விட்டதால் 2 வயதிலிருந்தே அவன் தாத்தா பாட்டி வீட்டில்தான் வளர்கிறான். தாத்தாவின் சொத்து பேரனுக்கு என்பதற்கு சான்றாக கோடிக்கணக்கில் சொத்துக்கள் ராகுலின் பெயருக்கே உயிரெழுதப்பட்டுள்ளது. இருப்பினும் தன் கையால் 10 ரூபாய் சம்பாதித்து கொடுக்க வேண்டும் என்ற ஆசையை மனதில் வைத்து கொண்டு சுற்றி திரிபவன் அவன். கல்லூரியில் இவனோடு சேர்த்து 5 பேர்தான் முதுகலை பட்டம் படிக்கிறார்கள் என்பதால் கல்லூரியே இவனை பார்த்து பயந்து நடுங்கும். அந்த அளவிற்கு கோபக்காரன். சட்டென கோபம் வந்தால் பட்டென அடித்து விடுவான். தான் சொல்வதுதான் சரி என்று இல்லாமல் தான் மீது தவறு இருந்தால் மன்னிப்பு கேட்கவும் தயங்க மாட்டான். அழகு, துணிவு அனைத்தும் இருந்தும் இவன் மீது உள்ள பயத்தினால் எந்த பெண்களும் இவனை திரும்பி பார்ப்பதில்லை. எனக்காக ஒருத்தி எங்கோ பிறந்திருப்பாள், என்னை அவள் பார்த்தால் மட்டும் போதும் என்று கர்வத்தோடு ராகுலும் காத்து கொண்டிருக்கிறான். எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்கும் அவனுடைய தாத்தா பேரன் ஆசையாக ஒரு வண்டி கேட்டான் என்பதற்காக ராகுல் கல்லூரி சேர்ந்த 2ஆம் ஆண்டிலேயே வண்டியை வாங்கி கொடுத்து விட்டார். எப்போதும் அந்த வண்டியில்தான் கல்லூரிக்கு செல்வான் ராகுல். கல்லூரி முடிந்து மீதி இருக்கும் நேரத்தில் தன் நண்பர்களோடு கல்லூரி மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடிவிட்டு பொழுது போன பின்புதான் வீட்டிற்கு செல்வான். விடுமுறை முடிந்து அன்றுதான் கல்லூரி திறக்கும் முதல் நாள். ராகுல் காலை 8 மணிக்கெல்லாம் டிப்டாப்பாக கிளம்பி கல்லூரி கேட் முன்பு தன் நண்பர்களோடு நின்றான். கல்லூரிக்கு வரும் அனைவரையும் வம்பிழுப்பது அவன் வழக்கம். எல்லோரும் அதே ஊரை சேர்ந்த மாணவர்கள் என்பதால் அவர்களும் சிரித்து கொண்டே கடந்து விடுவர். அதுவும் இன்று கல்லூரியின் முதல் நாள். புதிதாக யாராவது வருகிறார்களா என்று தெரிந்து கொள்ள ஆர்வமுடன் நின்று கொண்டிருந்தான். அக்கல்லூரியில் 50-60 பேருக்கு மேல் சேர்வதே கடினம் என்பதால் பெரிதாக ஆரவாரம் எதுவும் இல்லாமல் இருந்தது. புதிதாக வரும் பெண்கள் ராகுல் அடையாளம் காண்பதற்கு முன்பாகவே ராகுலை பற்றி அறிந்து கொண்டு வணக்கம் வைத்துவிட்டு சென்றனர். ஒரு சில ஆண்களும் ராகுலை பற்றி அக்கம் பக்கம் தெரிந்து கொண்டு டான் டான் என்று கூச்சலிட்டு விட்டு சென்றனர். என்னடா, எவனையாச்சும் வம்பிழுக்கலாம்னு பார்த்தா எல்லாம் வணக்கம் வச்சுட்டு போகிறானுங்க என்றான் ராகுல். சரி விடு மச்சான், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் என்றனர் அவன் நண்பர்கள். அப்போதுதான் அவனுக்கு அதிர்ஷ்ட காற்று வீசியது. எலுமிச்சை நிறம், 5 அடி உயரம், பார்த்ததும் மயங்கிவிடும் காந்த கண்களில் லேசாக மையினை இட்டுக்கொண்டு தெரிந்தது போலவும் தெரியாதது போலவும் லேசாக உதட்டு சாயத்தை பூசிக்கொண்டு புருவத்திற்கு மத்தியில் சிறிய பொட்டும் மேலே சந்தனமும் இட்டுக்கொண்டு பார்ப்பதற்கு கேரளத்து பெண் போல காட்சியளித்தாள் அவள். கல்லூரி கேட் முன்பு வந்ததும் ராகுல் நிற்பதை பார்த்துவிட்டாள். ஏற்கனவே ராகுலை பற்றி தெரிந்து வைத்திருப்பாள் போல. ஒரு நிமிடம் சிலை போல நின்றவள் என்ன செய்துவிடப் போகிறான் என்ற தைரியத்தில் விறுவிறுவென நடந்து வந்தாள். அவள் அருகில் வர வர ராகுலுக்கு இதயம் படபடவென அடித்தது. யார் இவள்? எங்கிருந்து வந்தாள்? ஏன் இவளை பார்த்தவுடன் இதயம் வேகமாக துடிக்கிறது என்று மனதிற்குள் 1000 கேள்விகளை எழுப்பிக் கொண்டான். வெளியில் எதுவும் காட்டாமல் திமிராக நின்றான். அவள் கொஞ்சம் கூட அவனை கண்டு கொள்ளாமல் கடந்து சென்றாள். ஹே ஹே என்று ராகுலின் நண்பர்கள் கத்தினர். உடனே திரும்பி என்ன என்று திமிராக கேட்டாள். இங்கே வா, ஒரு சீனியர் நிற்கிறாங்கன்னு மரியாதை கூட இல்லை, நீ பாட்டுக்கு போற என்றான் ராகுல். சீனியர்னா என்ன இப்போ, போடா என்றாள். ஏய், என்னடி டா போட்டு கூப்பிடுற என்று ராகுல் விளையாட்டாக அதட்ட பயத்தில் திடுக்கிட்டு போய் கண்கள் கலங்கியவாறு சாரி என்றாள். அவள் கண் கலங்கிய உடனேயே ராகுல் பதறி போனான். ஹே ஏம்மா அழுவுற? சும்மா விளையாட்டுக்கு தான் அதட்டினேன், நானும் சாரி என்றான். இல்லை,
எனக்கு உங்களை பற்றி தெரியும். எங்கள் பக்கத்து வீட்டு அக்கா சொன்னாங்க, நீங்கள் பெரிய ரவுடியாம். கோவம் வந்தால் யாருன்னு கூட பார்க்காம அடிச்சிடுவீங்களாம். அதான் நானும் பயந்து போயிட்டேன் என்றாள். அப்படிலாம் பண்ண மாட்டேன். உன்னோட பேர் என்ன என்றான். அவளும் சற்று பயந்தவாறே காவியா என்றாள். சரி, பார்த்து போ என்றான். சரிங்கண்ணா, தேங்க்யூ என்றாள். அவள் அண்ணா என்று கூறவும் சட்டென கோபம் வந்துவிட்டது ராகுலுக்கு. நில்லு என்று கையை பிடித்து வேகமாக இழுத்து, இந்த அண்ணன் நொன்னனை கூப்பிட்ற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, ஒழுங்கா சீனியர்னு கூப்பிடு என்றான். குபுகுபுவென கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது காவியாவிற்கு. ஐயோ, ஏன் அழுவுற என்று பதட்டமாக கேட்டான் ராகுல். அவள் அழுவதை கண்டவுடன் தான் அவள் கைகளை கோபத்தில் இறுக்கி பிடித்திருப்பது அவன் நினைவுக்கு வந்தது. உடனே அவள் கைகளை விட்டுவிட்டு, சாரிம்மா, தெரியாமல் பிடிச்சிட்டேன், கை ரொம்ப வலிக்குதா என்றான். ஆமாம் என்று தலையசைத்து கொண்டே, எல்லாரும் உங்களை அண்ணன்னு கூப்பிடுறாங்க, நான் கூப்பிடக்கூடாதா என்றாள். இங்கே உள்ள எல்லாரையும் எனக்கு தெரியும், உன்னை மட்டும்தான் நான் அந்த ஊர்லேயே பார்த்ததில்ல, அதனால் அண்ணனு கூப்பிடாத என்று சமாளித்து விட்டான். அவளும் கண்களை துடைத்து கொண்டே, சரி சீனியர், நான் போயிட்டு வரேன் என்றாள். ஒரு நிமிஷம் நில்லு என்று அவள் கைகளை காட்ட சொன்னான். அவளும் சிவந்து போயிருந்த தன் கைகளை காட்டினாள். சாரி, இனிமே இப்படி பண்ண மாட்டேன் என்று பாவமாக கூறினான். ஓ, உனக்கு தப்பு பண்ணா மன்னிப்பெல்லாம் கேட்க தெரியுமா என்றாள். உங்கள் பக்கத்து வீட்டக்கா என்னை பற்றி பாதி தான் சொன்னாங்களா என்றான். அதை கேட்டதும் காவியாவிற்கு சிரிப்பு வந்து விட்டது. அவள் முகத்தில் சிரிப்பு வந்தவுடன் தான் ராகுலுக்கு மனது லேசானது. சரி, நான் வேற உன்னை ரொம்ப தொல்லை பண்ணிட்டேன், நீ வேணும்னா என்னை திட்டிக்கோ என்றான் ராகுல். இல்லை, பரவாயில்ல என்றாள் அவள். பரவாயில்ல, நீ திட்டிக்கோ என்று அவன் கூற, போடா என்று கூறிவிட்டு குடுகுடுவென தன் வகுப்பிற்கு ஓடினாள். அவள் போடா என்று கத்திவிட்டு ஓடியதும் ராகுலுக்கு சிரிப்பு தாங்கவில்லை. என்னடா மச்சான், பொண்ணு பிடிச்சிருக்கா என்று அவன் நண்பர்கள் வம்பிழுக்க, ஆமாம், இனிமே அவளை என் பொண்டாட்டி ஆக்கிறது தான் என்னோட வேலை என்றான். ஐயோ, இனிமேல் நாங்கள் ஒரு வழி ஆகிடுவோமே என்று அவன் நண்பர்கள் அவனை வம்பிழுத்து கொண்டே வகுப்பிற்கு சென்றனர். அவனை போடான்னு சொல்லிட்டோம், வந்து அடித்து விடுவானோ என்ற பயத்தோடு வகுப்பில் பாடம் கவனித்து கொண்டிருந்தாள் காவியா. ஆனால் ராகுலோ, எப்போது இன்டர்வல் வரும், அவளை பார்க்கலாம் என்று சிரித்து கொண்டே பாடத்தை கவனிக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். அவன் நினைத்தது போலவே இன்டர்வல் பெல் அடித்து விட்டது. பெல் சத்தம் கேட்டவுடன் ராகுல் குடுகுடுவென காவியாவின் வகுப்பிற்கு ஓடினான். அங்கே காவியா இல்லை. எங்கே போயிருப்பா என்று முனகிக்கொண்டே கல்லூரி முழுக்க தேடினான். நேரமாகிவிட்டது. இன்டர்வல் முடியும் நேரம் வந்துவிட்டது. சரி, மைதானத்தில் சென்று பார்க்கலாம் என்று குடுகுடுவென ஓடினான். அங்கே காவியா ஆண்கள் விளையாடும் மங்கி வார் கம்பியில் தொங்கிக் கொண்டு கத்தி கொண்டிருந்தாள். தூரத்திலிருந்து அதை பார்த்த ராகுலுக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை. இன்டர்வல் பெல்லும் அடித்துவிட்டது. மைதானத்தில் யாருமே இல்லை. ராகுல் நேராக காவியாவிடம் சென்றான். அவனை பார்த்தவுடன் தான் காவியாவிற்கு நிம்மதி பெருமூச்சே வந்தது. சீனியர், ப்ளீஸ் சீனியர், என்னை இறக்கி விடுங்க, கை வலிக்குது என்றாள். நீ ஏன் மேலே ஏறின, யாரும் வரலையா அவன் கூட என்றான். இல்லை, 2 பேர் வந்தாங்க, அவளுங்க தான் முடிஞ்சால் மேலே ஏறுன்னு சொன்னாங்க. நானும் ஏறினேன். அதுக்குள்ளே ஏதோ ஒரு சார் வந்து கூப்பிட்டாரு, 2 பேரும் போயிட்டாங்க, எனக்கு இறங்க தெரியல என்றாள். இதை கேட்ட ராகுல் சிரிப்பை அடக்கி கொண்டு நின்றான். சிரிக்காதீங்க சீனியர், இறக்கி விடுங்க என்றாள். என்னடி மிரட்டுற, இங்கே என்னையும் உன்னையும் தவிர யாரும் இல்லை, எல்லாரும் கிளாஸுக்கு போயிட்டாங்க, நானும் போயிட்டா நீ இங்கேயே தான் தொங்கணும் என்றான். ஐயோ சீனியர், அப்படிலாம் போயிடாதீங்க, ப்ளீஸ் இறக்கி விடுங்க என்றாள். அவனும் அவள் இடுப்பை பிடித்து தூக்கி இறக்கி விட்டான். உடனேயே அவன் நெஞ்சில் கை வைத்து தள்ளினாள் காவியா. எதுக்குடி இவ்வளோ வேகமாக தள்ளுற என்றான் அவன். எதுக்கு இடுப்பை பிடிச்சிங்க என்று கோபமாக கத்தினாள். ஏய், வேறு எப்படி இறக்கி விட முடியும், நீ என்ன லூஸா, நீயே யோசிச்சு பாரு என்றான். அவளும் சற்று அமைதியாக யோசித்தாள். பிறகு சரி என உணர்ந்து, சாரி சீனியர் என்றாள். அது நான் ஒன்றும் வேணும்னு பண்ணல, ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு தான் பண்ணேன் என்றான். சரி சீனியர், ரொம்ப தேங்க்ஸ், நான் கிளாஸ்க்கு போகிறேன் என்றாள்.
இனிமே நீ கிளாஸ்க்கு போனாலும் உனக்கு ஆப்சண்ட் தான் போடுவாங்க என்றான் அவன். சரி, அதுக்கு என்ன செய்யறது, இங்கேவா இருக்க முடியும் என்றாள். ஆமாம், இங்கே இரு, என் கூட பேசு என்றான். உங்களோட என்ன பேசுறது, நான் ஏன் பேசணும் என்றாள் அவள். சும்மா பேசுடி. ஆமாம், நீ எந்த ஊர், உங்கள் வீடு எங்கே இருக்குது, இந்த ஊருக்கு புதுசா என்றான் ராகுல். நான் ஒன்றும் புதுசெல்லாம் இல்லை, ரொம்ப பழசு. இந்த ஊர் தான், உங்கள் வீட்டுக்கு 4 தெரு தள்ளி தான் இருக்கேன். இங்கே உள்ள கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் ஹாஸ்டலில் தங்கி படித்தேன். அதான் என்னை உங்களுக்கு தெரியல. அம்மா அப்பா 2 பேரும் எனக்கு 1 வயசு இருக்கும்போதே சண்டை போட்டு பிரிஞ்சிட்டாங்க. வேறு திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. எங்கள் அம்மா என்னை எங்கள் பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு வெளிநாட்டில் செட்டில் ஆயிட்டாங்க. நான் பாட்டி வீட்டில் வளர்கிறேன். தோப்பு துறவன்னு நிறைய சொத்து இருக்குது. அவ்வளவும் இருந்தும் என்ன பிரயோஜனம், சொந்தம்னு சொல்ல யாரும் இல்லை என்று கண் கலங்கினாள். கிட்டத்தட்ட ஒன்றை மாதிரி தான் நானும். எங்கள் அம்மா அப்பா சின்ன வயசில் இறந்து போயிட்டாங்க. நான் தாத்தா பாட்டி கூட இருக்கேன். கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது, எனக்குன்னு யாரும் இல்லை என்றான். சரி, வருத்தப்படாதீங்க சீனியர், உங்களுக்குன்னு ஒரு பொண்ணு வருவா. நீங்கள் நினச்சதை விட அதிகமாக உங்களை காதலிப்பா என்றாள். ஆமாம், நீ சொல்கிறது உண்மைதான். இன்றைக்கி தான் அவளை பார்த்தேன் என்றான் ராகுல். அப்படியா, சூப்பர். யார் அந்த பொண்ணு என்றாள் காவியா. நீ தான் அந்த பொண்ணு என்று படக்கென கூறிவிட்டான். என்ன இப்படி சொல்கிறீங்க என்று முறைத்தாள் அவள். ஆமாம், எனக்கு உன்னை பார்த்ததுமே பிடிச்சிருச்சு. நீ எனக்கு மனைவியாக வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்றான். காவியா பேச வாயை திறந்தாள். நீ எதுவும் பேசாத, நான் நைட்டு உங்கள் வீட்டுக்கு வரேன், அப்போ உன்னோட பதிலை சொல்லு என்றான். எது, வீட்டுக்கு வருவீங்களா? யாரை கேட்டு வீட்டுக்கு வரேன்னு சொல்கிறீங்க என்றாள். யாரை கேட்டு வரணும், என்னோட வருங்கால பொண்டாட்டி வீடு, நான் கேட்காமலே வருவேன் என்றான். எப்படிங்க வருவீங்க என்று கத்த தொடங்கினாள் அவள். ஏய், கத்தாதடி, நீ கத்துனா மறுபடியும் கம்பியில் பிடிச்சி தொங்க விட்டுருவேன் என்றான். கோபத்தில் ஒன்றும் பேசாமல் கிளம்பினாள் காவியா. ராகுலும் அவளை சமாதானப்படுத்தி விடலாம் என்று எண்ணி அவள் பின்னாடியே சென்றான். இதை பார்த்த காவியா, தயவு செஞ்சு பின்னாடி வராதிங்க, எனக்கு பிடிக்கல என்றாள். முகத்தில் அடித்தது போல் இருந்தது ராகுலுக்கு. சாரி என்று மன்னிப்பு கேட்டுவிட்டு வண்டியை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு கிளம்பினான். இதற்கு மேல் பிரச்சனை எதுவும் வராது என்று வகுப்பிற்கு சென்றாள் காவியா. சிறிது நேரத்தில் கல்லூரி முடிந்துவிட்டது. எதுவும் நடக்காதது போல நண்பர்கள் யாரிடமும் எதுவும் சொல்லாமல் வீடு திரும்பினாள் காவியா. பாகம் 2 சந்திப்போம். நன்றி.